சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மீனம் ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த மீன ராசியை பொறுத்தவரையிலும் ஏழரைச்சனியோட விரைச்சனி காலகட்டம் ஒரு பக்கம் பாதிப்பு கொடுத்தது என்றால், ஜென்ம ராகு கொடுத்த பாதிப்பு மிக அதிகம். அதோட தாக்கங்கள் என்பது எதிர்பாலினரால் நிறைய பாதிப்புகள், குறிப்பா திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறது, கடன் ஒரு பக்கம், உடல் நலத்துல ஒரு பாதிப்பு, இப்படி நிறைய போராட்டங்கள் தான் கடந்த 3 ஆண்டுகளாக பெரிய போராட்டத்தில் தான் மீனராசி நண்பர்கள் இருக்கீங்க. இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும், அதுல ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? எந்தெந்த விஷயத்துல நம்ம பாசிட்டிவா இருக்கோம், செயல்படலாம், எந்தெந்த விஷயம் நெகட்டிவா இருக்கும், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது என்பதை பற்றி இந்த பதிவுல நாம பொது பலனாக பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 6 சூரியன் 12ஆம் பாவகத்துல முதல் 15 நாள் இருக்கிறது பெரிய விபரீத ராஜயோகம் தான். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருந்து மேலும் விரையாதிபதியாகவும் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கு. இந்த சனி அஸ்தங்கம் என்பது இந்த மாதம் ஃபுல்லாவே இருக்கு, மார்ச் 27 வரையுமே இருக்கு. இந்த சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தும் போது என்ன பிளஸ் மைனஸ் அப்படின்னாக்க, குறிப்பா வேலையில ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் இருக்கும், ஆனா வேலையில நல்ல பேர் கிடைக்கும், புகழ் வரும், வருமானம் வரும், பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும், வாடிக்கையாளர்களுடைய டார்ச்சர் டென்ஷன்லாம் இருக்கும், ஆனா கூடுதலாக வருமானம் வரும். இதுல நெகட்டிவான விஷயம் என்ன அப்படின்னாக்க, தந்தைக்கு உடல்நலம் பாதிப்பு வரலாம், தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்து வரலாம். அதே போல நீங்களும் ஹெல்த் இஷ்யூஸ் வராம பார்த்துக்கணும். மேலும் சில பேர்லாம் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, சரியா தூக்கம் இல்லாமல் சூழ்நிலை, குடும்பத்தோடய இருக்கிறீங்கன்னா கூட ஒரு லோன்லினஸ்ஸா ஃபீல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதுல தூக்கத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாக, உங்களுடைய உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னாக இந்த மாதம் சிறப்பு தான். அதே போல வேற என்ன பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்னாக்க, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடுறீங்க அப்படின்னாக்க பயணங்கள் அலைச்சல்களுடன் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மேலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. ஏற்கனவே கடன் பட்டாச்சு, கடனுடைய அழுத்தம் சுமையாக இருக்குன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. கடனை கொஞ்சம் ரீபேமெண்ட் பண்ணீங்கன்னாக்க கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நேரத்துல கடுமையான மன அழுத்தத்துல இருப்பீங்க. ஏன்னா ஜென்மத்துல உங்க நட்சத்திரத்துல தான் ராகு இருக்கு. அதனால உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்துல கடனுடைய அழுத்தம் இல்லாம இருக்குன்னா ஒரு 1000 ரூபாவது கடனுக்கு போய் ரீபேமெண்ட் பண்ணிடுங்க பாருங்க, உங்களுக்கு அழுத்தம் இல்லாம இருக்கும். குறைந்த அளவுக்காவது பண்ணுங்க. அதே போல கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வாங்க, எங்கேயாவது ஒரு சுப செலவு பண்ணுங்க. அதே போல வறியவர்கள் அல்லது வயதானவர்களுக்கு ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கி கொடுங்க. அது உங்க சொந்த பந்தமாவும் இருக்கலாம், இல்ல அசலா கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க ஒரு செருப்பு ஒண்ணு வாங்கி கொடுங்க. அதுவும் ஒரு சூட்சமமான விஷயம்தான். இந்த மாதிரி சுப செலவுகள் செய்யும் போது வருமானமும் கூடுதலாக வரும், அசுப செலவுகளும் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் இந்த உடம்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மன அழுத்தம் இருக்கும், தூக்கமின்மையெல்லாம் இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்றவங்க சேர முடியுமான்னாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சேரத்துக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுதான் பொது பலனா நான் சொல்றேன். இதற்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்க சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்க சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே, கலசர தோஷம் தார தோஷம் மாதிரி இருக்குன்னாக அது டிவோர்ஸ் இந்த மாதிரியான வழக்குகள்ல தான் போயிருக்கும் ஆல்ரெடி. அப்படி இல்லைனாக தனித்தனியா இருப்பீங்க, அப்பப்போ கூட பேசிக்குவீங்க, நடுவில் கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்டவர்களாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதாவது விஷயங்கள் இல்லாம இருக்கு, தற்காலிகமா தான் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னா அவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு சேர்றதுக்கு, பொறுமையா இருந்தீங்கன்னா சரி. அதே போல ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் உடம்ப கவனிச்சுக்கணும், ஹெல்த் இஷ்யூஸ் வராம பாத்துக்கணும். உங்களுக்குமே கூட ஒரு நட்பு அல்லது ஒரு காதல் போன்றவையில இருந்திருக்கீங்க, அல்லது வாழ்க்கை துணைவரோட பிரிந்திருக்கிறது போன்றவையெல்லாம் நிறைய கடந்த காலத்துல ஏற்பட்டிருக்கும். இன்னமும் சில பேருக்கு சேர முடியல அல்லது இந்த பிரச்சனைகள் தீரல அப்படின்றதுதான் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும். வழக்குகள் இருக்கீங்க, நீங்க வழக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னாக்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரும். அதேதான் இந்த மாதம் 6 இருக்கிறதுனால மாதத்தோட முதல் பகுதியில வழக்கு யார் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அது சாதகமாக இருக்கும் இந்த காலகட்டம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிரிந்தவர்கள், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்கன்னா சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. அதாவது தற்காலிகமாக பிரிந்தவர்கள், இதுல தோஷத்தோடு பிரிந்திருக்கிறீங்க அப்படின்னா சந்திக்க வாய்ப்பு இல்லை, சேரத்துக்கான வாய்ப்பும் குறைவுதான். அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். அதே போல இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும்
சனி பகவானை பொறுத்தவரை புரட்டாதி நட்சத்திரம் தான் இருக்கு. அப்ப புரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்குமே கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம். அதே போல மன அழுத்தம் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கும். மேலதிகாரிகள் கிட்ட நீங்க கொஞ்சம் நாசுக்கா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரே தான் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உறவுகள் விஷயத்துல, கணவன் மனைவி உறவு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளா வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உண்டு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னாக இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கூட பாதிப்பு இல்லை. அதே போல புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை விஷயமா ஒரு நெருக்கடிகள்லாம் இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். இதற்கு முன்பு இருந்தது. சோ இந்த நேரத்துல இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிறது நல்லது. புதிய முயற்சி எல்லாம் செய்யாம கொஞ்ச நாளைக்கு இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணீங்கன்னாக்க பெட்டர். இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஜெனரலா சொல்லணும்னாக்க இந்த சூரியன் மாதத்துல முதல் பகுதியில 12ஆம் பாவகத்துல இருக்கு. மார்ச் 15ஆம் தேதியில இருந்து உங்க ராசியிலே இருக்கு. உங்க ராசியில தான் கூட்டு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. அதாவது மாதத்தோட தொடக்கத்திலேயே சுக்கிரன் வக்ரம், உச்ச சுக்கிரன் வக்ரமாகும் போது நீசத்திற்கு இணையான பலனை செய்யும். ஆனாலும் ராகுவோட சேர்ந்திருக்கு. ராகுவோட சுக்கிரன் சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க புதன் அங்க நீசம் பெற்று முதல் 15 நாள் இருக்கும். அதுக்கப்புறம் நீச பங்கம் ஆகும், அதாவது வக்ரம் ஆகும். அப்போ நீச பங்கம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ராசிக்கு 7 கூடியவன் ராசிலேயே இருந்து நீச பங்கம் ஆகும் போது மேக்சிமம் இந்த மறுமணம் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிறீங்க, மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மறுமணத்திற்கான வரனும் அமையும், திருமணமும் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல எதிர்பாலினருடைய நட்பு, காதல் போன்றவை சில பேருக்கு ஏற்படும். பாதை மாறும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்தவரை. சில பேருக்கு சொல்ற, எல்லாருக்கும் கிடையாது. சில பேருக்குலாம் ஒரு புதிய உறவு வரலாம், அல்லது புதிய அப்ரோச்சஸ் வரலாம், அல்லது நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அன்பு, ஒரு பாசம் இதெல்லாமே வரலாம். அது நண்பர்களாக வரலாம், காதலர்களாக வரலாம், அல்லது ஒரு வெல்விஷரா கூட வரலாம். முதல்ல அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்ற, உத்திரட்டாதி, புரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்ற. இதுல அதிகபட்ச வாய்ப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த சுக்கிரன் புதன் வக்ரம், சுக்கிரனும் வக்ரம், அதே போல ராகுவோடு சேரும் போது அது மாற்றும் மதத்தினராக இருக்கலாம், அல்லது வேற்றுமொழி பேசக்கூடியவர்களிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் வரலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும். மேலும் கண் தொடர்பான பிரச்சனைகள், பல்லு, இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்க. மேலும் ராசிலேயே 8 கூடியவன் சுக்கிரன் வக்ரமாகி நிற்கிறார் ராகுவோடு இருக்கும் போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விரையும் செலவுகள் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்குன்னு கொஞ்சம் நிறைய பண்ணுவீங்க. அது சுப செலவாக பண்ணிட்டீங்கன்னா அசுப செலவுகள் இல்லாம போயிடும். அதே போல இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்க நெகட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நெகட்டிவா நடக்கும். அதாவது நீங்க இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு பயப்பட்டுக்கிட்டே இருந்து நெகட்டிவாவே அப்ரோச்சஸ் பண்ணீங்கன்னு வச்சுங்க, எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு எல்லாமே நெகட்டிவாவே நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் 8 கூடியவன் ராசியில் இருக்கும் போது பாசிட்டிவ் திங்கிங் வளர்த்துங்க பாருங்க. பாசிட்டிவாவே யோசிங்க, எது பார்த்தாலையும் முயற்சி செய்யுங்க நிறைய. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பாசிட்டிவாவே நடக்கும். இதுதான் ஒரு சூட்சமம். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் வீட்டுல வந்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். அதாவது கணவன் மனைவி ஒன்னா இருக்கிறீங்க, பிரியாம இருக்கிறீங்கன்னா கூட, அதாவது வெளியில சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா வீட்டுல சந்தோஷம் இல்லை, வீட்டுல சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா வெளியில சந்தோஷம் இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் இருக்கும். பணம் இருந்தா வாழ்க்கை துணைவரோட இல்ல, வாழ்க்கை துணைவர் கூட இருந்தாங்க பணம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை சில பேருக்குலாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதுவும் கடந்து போகும். அதனால இதை பெரிதுபடுத்தாம, சப்போஸ் நீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க, இப்போ ஒரு நிர்பந்தம் இருக்கு, தேவை இருக்கு, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, நீங்க ஒரு பக்கம் இருக்கீங்க, தொழில் காரணமா தான் பிரிஞ்சிருக்கீங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருங்க, அப்பப்போ போய் பார்த்துட்டு வாங்க. அதே போல பணம் சம்பாதிக்கிறதும் முக்கியம் தான் வாழ்க்கையில. பணம் இல்லைன்னா வேற எந்த மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, வாழ்க்கையும் இல்லைன்றது மாதிரி ஆயிடுது இல்லையா? அதனால பணம் சம்பாதிங்க, வாழ்க்கை துணைவரோடையும் பேசிக்கிட்டே இருங்க. என்னைக்கும் ஒரு நட்பு, ஒரு பாசம், அன்போட புரிதலோடு இருக்கும்போது எப்படிப்பட்டவர்களும் நம்மளை விட்டு விலக மாட்டாங்க, போக மாட்டாங்க. இந்த மாதிரி தொழில் காரணமாக பிரிந்திருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா ஒரு நாள் நீங்க மீண்டும் சேர்ந்து விடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அது 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே சொல்றேன். அதாவது சண்டை, சச்சரவு, போராட்டம், அதுவும் வாழ்க்கை துணைவருடைய உறவுகள் வகையில போராட்டம், பிரச்சனைகள், அப்படி பிரிந்தவர்கள். அப்படி பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஸ்டேஷன் போயிருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அல்லது வழக்கு போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி அவர்களுக்கு தான் அந்த தோஷங்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் தான் சேரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு.
மற்றவர்கள் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அதனால இந்த மாதத்தை பொறுத்தவரை பொறுமையா இருங்க, அது கூடிய சீக்கிரம் வரும். அதாவது ஜென்ம ராகு விலகும் போது, சனி உங்க நட்சத்திரத்தை கடக்கும் போது, உங்க நட்சத்திரத்துல சனி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி காலகட்டத்துல மீண்டும் சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அது வரலும் நம்ம பிரச்சனையை பெரிதுபடுத்தாம இருக்கணும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர்றது. அடுத்தது, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் முக்கியமா சொல்ல போனாக்க இந்த ராசிலேயே இந்த கூட்டு கிரக சேர்க்கை சூரியனும் ராசிக்கு வந்துடும். 6 குடியவன் சூரியன் ராசியில வந்துருது இல்லையா மாதத்தோட பிற்பகுதியில. அப்ப கோபம், டென்ஷன், ஒரு இனம் புரியாத கவலைகள் இதெல்லாமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிற்பகுதியில கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அதனால ஹெல்த் பாதிக்கப்படலாம், அதனால தூக்கம் கெடலாம். இந்த சூரியன் ராசியில இருக்கும்போது ஒரு இனம் புரியாத கவலை, எதிர்கால வாழ்க்கையை பற்றிய பயமும் இருக்கும். அதுல குறிப்பா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உங்க மற்றவங்க உறவுகள்லாம் தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதாவது அந்த டென்ஷன், கோபத்தை வெளிக்காட்டினீங்கன்னாக்க மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் உங்களை. நீங்க சரியான விஷயத்த சொல்லுவீங்க, நியாய தர்மத்தை பேசுவீங்க, நீதி நியாயத்தை கட்டுப்பட்டவராகவும் இருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய உறவுகள், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகள், ஏன் வாழ்க்கை துணைவர் கூட இது மாதிரியே நம்ம பேசும்போது தவறாக புரிந்து கொள்வார். அதனால சில மனஸ்தாபங்கள்லாம் குடும்ப வாழ்க்கையில வரும். அதனால கொஞ்சம் உங்களை கட்டுப்படுத்திங்க. இந்த நேரத்துல மௌனத்தால் இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க சாதிக்கலாம். அதுதாங்க நான் சொல்ல வரேன். மேலும் எங்கேயாவது பாத்தீங்கன்னா கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. முக்கியமா இந்த சனீஸ்வரன், அதாவது விரைச்சனி, இப்போ ஜென்மசனி ஆக போகுது இல்லையா, நீங்க சிவபெருமான் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க. திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், கிரிவலம் போயிட்டு வாங்க. மாசம் கூட போகலாம், அமாவாசை நாட்கள்ல போகலாம், அல்லது பௌர்ணமி நாட்கள்ல போகலாம். உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும். அப்படி இல்லைனாக கும்பகோணம் பக்கத்துல இருக்கிறவங்க மயிலாடுதுறை போற பாதையில இருக்கக்கூடிய திருப்புவனத்துல சரபேஸ்வரர் கோயில் இருக்கு, அங்க போயிட்டு வரலாம். சரபேஸ்வரர் கோயிலுக்கு என்னைக்கு வேணாலும் போகலாம், கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். திருவண்ணாமலைக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல அல்லது பிரதோஷ நாட்கள்ல போயிட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி செலவுகள் பண்ணும்போது அசுப செலவுகள் குறையும். இந்த செவ்வாய் 2 குடிவன் 9ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாய் வழி உறவுகள்ல சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். தாயாருக்கு உடல்நலத்துல சில தொந்தரவுகள், பிரச்சனைகள் போகும். தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். அதே போல நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணைவர்கிட்ட. அது உங்களுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட கிடைக்காது. குறிப்பா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறீங்க, பிரியாம இருக்கிறீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க கிட்ட பெருசா கிடைக்காது. அப்போ ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை ஏற்படும். அதனால இந்த மாதத்துல நிறைய விட்டு கொடுத்து போகணும். ஆனா ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்கூடியவராகவும் சில பேருக்குலாம் இருப்பாங்க. அதாவது பிரியாம இருக்கிறவங்களுக்கு சொல்றேன் நானு. இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், மார்க்கெட்டிங் துறையில இருப்பவங்க, அலைச்சலுடன் பணி செய்யக்கூடியவர்கள், மேலும் கம்ப்யூட்டர், என்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி, உணவு சார்ந்த துறை, மருத்துவம் சார்ந்த துறை, இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வருமானம் வரும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் மற்றும் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், காமர்ஸ் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்களுக்குமே முன்னேற்றங்கள் உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு திடீர்னு பதவி உயர்வோ ஊதிய உயர்வு கிடைக்கலாம், அல்லது சில பேருக்கு டிரான்ஸ்பர் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல ஹெல்த்ல பாதிப்பு இல்லாம பாத்துங்க. நிறைய நேரம் கண் விழிச்சு படிக்கிறதுனால கூட ஹெல்த் பாதிக்கலாம். அதனால தூக்கத்துக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கவும் செய்யுங்க. இந்த மாதத்துல எழுதக்கூடிய தேர்வுகளை நல்ல மதிப்பெண் வாங்குவீங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.